ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ். இந்த செஷன்ல நாம நச்சுன்னு நாலு சம் சீரீஸ்ல எப்பவும் போல 2 2 மார்க் 5 மார்க் வந்து பார்த்துருக்கோம். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம டே 17ல இருக்கோம். ஸோ மோர் தென் 2 வீக்ஸ் வந்து நம்ம எக்ஸீட் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். இது வரைக்கும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ. ஐ நோ வெரி வெல் யூ பீப்புள் ஆர் கமிங் ரெகுலர்லி. நிறைய பேர் வந்து ரெகுலராக வர்றீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. You are giving that day 16 like a tick mark எல்லாமே பண்றீங்க. பட் I'll be more happy if you share this video. ஆளுக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டை நீங்க கூட்டிட்டு வந்திருந்தா கூட இன்னைக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்துடும். நான் ஆரம்பத்துல பார்த்த ஒரு 4 பேரோட கமெண்ட் தான் கம்ப்ளீட்டா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு இன்வைட் மோர் அண்ட் மோர் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ நோ வெரி வெல் சில பேர் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, மொபைல் பார்க்க வர மாட்டாங்க. நிறைய ஐ நோ என்ன டென்ஷன் இருக்கீங்க அப்படின்னு. பட் மொபைலை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் டெஃபினெட்லி ½ hour இல்லை 45 minutes வந்து நீங்கள் தாராளமாக மொபைல் யூடியூப்ல படிக்கிறதுக்கு. ஸோ மேக் ஷுர் ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் பேரை கூட்டிட்டு வரணும். இந்த ஃப்ரெண்டு நான் சொல்லி தான் சார் வந்தான், இந்த மாதிரி நான் வந்து இந்த ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி யூ கேன் கமெண்ட். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வந்து வீடியோ எடுக்க முடியும். வெறும் ஒரு 4-5 பேருக்காக மட்டும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறது லிட்ரலி எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ கமிங் பேக் டு த செஷன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜாமெட்ரி அகைன் எக்ஸசைஸ் 5.4. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் 5.4 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். இங்கிருந்து உங்களுக்கு 5 மார்க் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கடைசி 2 5 மார்க் மட்டும் விட்டுட்டோம். இது முன்னே நம்ம ஐ திங்க் 7 8 சால்வ் பண்ணிட்டோம், 9 10 சால்வ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 11 12 சால்வ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் 2 மார்க் பார்த்துடலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த அளவுக்கு வி நோ வெரி வெல் பேரலல் பெர்பெண்டிகுலர் 2 கண்டிஷன் இருக்கு. 2 ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இருந்தா அது பேரலா இருக்கும். 2 ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்னா தட் இஸ் மல்டிபிகேஷன்ல -1 வந்து அது பெர்பெண்டிகுலர் நமக்கு தெரியும். ஸோ இங்க நாம என்ன பண்ண போறோம், இந்த சம்ல பெர்பெண்டிகுலர் இருந்தாலும் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் டைரக்ட்லி. உங்களால ட்ரை பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்கப்பா. எஸ், உங்களுக்கு தெரியும்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கிவன், நானும் எழுத ஆரம்பிச்சிடறேன். கிவன் எக்ஸ் மைனஸ் 2y plus 3 is equals to 0. ஸோ இதோட ஸ்லோப் என்ன வரும்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏ பை பின்னு போடுவோமா? அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி, அதாவது ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எழுதுனீங்க? மைனஸ் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1 பை ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? -2. அப்போ மைனஸ் கேன்சல் ஆயிட்டு ஒரு ஸ்லோப் வந்து எனக்கு 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து ஆல்சோ கிவன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆல்சோ கிவன் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 6x plus 3y plus 8 is equals to 0. இது வந்து you can take it as m2. same minus a by b தான். So I can write it as -6/3. இதில் கேன்சல் பண்ணால் எனக்கு -2 மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ ஹியர் யூ அப்சர்வ் ஹியர் m1 into m2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும் பாருங்க? 1/2 into -2. ஸோ மல்டிப்ளை பண்ணினா எனக்கு -1 தான் கிடைக்கும். சரிங்களா? therefore அவ்வளோ எழுதிருங்க. therefore given straight lines are perpendicular. given straight lines are perpendicular. 2 மார்க்கை பொறுத்த அளவுக்கு நீங்க அழகா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சில கொஸ்டின்லாம் நான் பார்த்துருக்கோம். நம்ம இது முன்னே டே 16 டே 15 நம்ம ஒரு சம் போட 30 செகண்ட்ஸ்ல போட்டோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த 2 மார்க்லாம் நீங்க போடுறது. ஈக்குவேஷன்ல இருந்து -a/b எழுதுறீங்க, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து -b/, எழுதுறீங்க. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நமக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? m1 m2 மல்டிப்ளை பண்ணா -1ன்னு ப்ரூவ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணியாச்சு, -1 உங்களுக்கு வெரிஃபைன்னு கொடுத்தாதான் தலைவலி. பட் ஷோ தட் தானே நமக்கு அப்போ ஆன்சர் வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் சம் கிளியரா? அப்படியே செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம் பாருங்க. இதுல they are asking us to frame a new parallel line. நான் கேள்வி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்பா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க சார் கேள்வின்னு கேட்க தேடாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்களுமே புக் இருக்குன்னா கையில புக் எடுத்து வச்சுக்கோங்க, பெட்டர் இல்லை. ஏன்னா நான் ரெண்டுமே ஒரே இதில் போட்டா சம்மு போறதுக்கு இடம் பத்தல எனக்கு. அதுக்காக தான் நான் வந்து இங்கிலீஷ். எக்ஸாம்பிள் 5.34 இது போன கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் தான் புக்ல இருக்கும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் which is parallel to 3x minus 4. அதாவது ஒரு லைன் வந்து இப்படி இருக்கான், சரியா? இந்த லைனுக்கு பேர் வந்து 3x minus 7y equal to 12. இப்போ இதுக்கு பேரலா 6.6,4 வழியா போகக்கூடிய இன்னொரு லைன் இருக்குல்ல, இதுக்கு பேரலா போகணுன்றாங்க. இதுக்கு பேரலா அந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. கேள்வி மேல புரிஞ்சிச்சா? இதுக்கு பேரலா அந்த பாயிண்ட் வழியா போகக்கூடியது.
இப்போ இதுக்கு பேரலானா என்னால எத்தனை ஒன்றா வரைய முடியும் அப்படிதானே? நான் இப்படி ஒன்று போடலாம், இப்படி ஒன்று போடலாம், இப்படி 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 எக்கச்சக்கமா நான் போடலாம். பட் பாயிண்ட் வழியா போகக்கூடியது மட்டும் அவங்க நமக்கு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேரலலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு தெரியுமா? எஸ், பேரலலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க ஒன்று எழுதுங்க. நான் டேரக்டா அப்படி எழுதுறேன். ஓகேவா? லைன் பேரலல் டு லைன் parallel to 3x minus 7y அந்த 12 இந்த பக்கம் வந்துரும். ஓகேவா? minus 12 equal to 0 is of the form. ஓகேவா? இது எப்படி இருக்கும்னா இந்த எக்ஸும் ஒய்யும் மாத்தாதீங்க. இந்த 12க்கு பதிலா நீங்க கேவை மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதா? இதை நான் ஏற்கனவே ஏதோ ஒரு டேல வந்து நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து ax plus by plus c equal to 0 இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா ax plus by plus k ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது இந்த c மட்டும் உங்களுக்கு மாறும். அதுவே இந்த ஈக்குவேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற ஈக்குவேஷன்லாம் எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா bx மைனஸ் ay பிளஸ் கேல இருக்கும். ஞாபகம் இருக்கா இல்லையா? பெர்பெண்டிகுலரா இருந்தா இந்த ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி சிம்பிள் மாத்தணும் சொல்லியிருக்கேன். அதையே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி சிம்பிள் மாத்துறோம். எனி ஐடியா? ஸ்லோப்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணா -1 வரணும்ல. இப்போ ஒரு ஸ்லோப் வந்து 2/3 வச்சுக்கலாம். அப்போ இன்னொரு ஸ்லோப் என்னவா இருந்தா அது பெர்பெண்டிகுலரா மாறும்? -3/2 இருந்தா பெர்பெண்டிகுலரா மாறும். அதனால நான் ஏஓ பி இடம் மாத்திட்டு சிம்பிளை மாத்துறேன். புரியுதா? ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு சிம்பிளை மாத்துறேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்க பண்ற ஈக்குவேஷன்ல. ஸோ யூ கேன் ஃபைண்ட் n நம்பர் ஆஃப் parallel and perpendicular lines by substituting your k values there. இதுதான் கேக்கு என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு பாஸ் த்ரூ, இது வந்து நமக்கு பாஸ் த்ரூ 6,4. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் 6 மைனஸ் 7 டைம்ஸ் 4 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. 18 மைனஸ் 28 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. மைனஸ் 10 பிளஸ் கே ஈக்குவல் டு 0னா கே உடைய வேல்யூ பிளஸ். இப்போ இதை எடுத்து மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா சம் வரும். ஓகேவா? therefore the parallel line, the required parallel line. therefore the required parallel line is அப்படின்னு போட்டு bx minus 7y plus 10. நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் மாறாது பேரலல்ல. பேரலல்னா என்ன அர்த்தம்? எல்லா ஸ்லோப்புமே சேமா இருக்கும். அப்போ அந்த எக்ஸும் ஒய்யும் உங்களுக்கு மாறவே மாறாது. அந்த 3x minus 7y அப்படியே தான் இருக்கும். அது கூட இங்க வர்ற நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அந்த இன்டர்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதாப்பா? இப்போ 2 மார்க்கு முடிச்சுட்டோம். இது ரெண்டுமே சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு நார்மலா வெறும் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டு இது பேரலா பெர்பெண்டிகுலரா வெரிஃபை பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம டே 15ல போட்டோம் ஒரு பி ஃபைண்டிங், ஃபைண்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போட்டோம். 17 14ல இதில் போட்டோம். இந்த வாரம் தான் போட்டோம். அந்த கொஸ்டினுமே முக்கியம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புதுசா ஒரு ஈக்குவேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்கன்ற மாதிரி. சரியாப்பா? இப்போ சால்வ் பண்ணது 2 மார்க் மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணக்கூடிய 2 5 மார்க்குமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ என் கூட காப்பி பண்ணிட்டே வந்துருங்க. சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல கேள்வியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன். அதாவது இங்க பாருங்க, இப்படி ஒரு லைன் போகுது. சரியா? இது வந்து 3x plus y plus 2. இப்படி ஒரு லைன் போகுது. இது வந்து x minus 2y minus 4. இல்லைன்னா நான் ஒன்று பண்ணிட்டோமா? இதை நான் ஓரமா வரைஞ்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டயக்ராம் இருக்கட்டும். டயக்ராம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து இதை ஓரமா வரைஞ்சிடறேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இப்படி ஒரு லைன் போகுதுமா. சரியா? இப்படி ஒரு லைன் போகுது. இந்த லைனுக்கு பேர் வந்து 3x y plus 2 ஈக்குவல். அதே மாதிரி இன்னொரு லைனும் போகுதுன்னு வச்சுக்கலாம். அது எப்படியோ போகுது, அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த லைனுக்கு பேர் வந்து எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல். இது 2 லைன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வேற எங்கேயோ இன்னொரு 2 லைன் போதும். சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா பாருங்க, டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப், அது வந்து சும்மா சப்போஸ் நம்மளுக்கு எங்க வருது, இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்படி போகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து நான் அந்த பேர் வச்சுக்கிறேன் 7x மைனஸ் y மைனஸ் 12. இந்த பக்கம் வந்துடலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம எலிமினேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு லைன் வந்து இப்படி போகுது. இதுக்கு பேர் வந்து 2y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. இப்போ அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க? இந்த 2 லைனும் மீட் பண்ணது இல்லை எந்த இடம்? இதுதான். சப்போஸ் இது வந்து நான் வந்து ஒரு கேபிட்டல் பின்னு வச்சுக்கிறேன்.
இதை வந்து ஒரு கேபிட்டல் கியூன்னு வச்சுக்கிறேன். சரியா? இது ரெண்டும் மீட் பண்ணதில்ல, அந்த 2 லைனும் மீட் பண்ற பிளேஸும் இந்த 2 லைனும் மீட் பண்ற பிளேஸும் இது வழியா போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் தான் கேட்கறாங்க. புரியுதா? ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தெரியுதா? ஓகே, நான் அழகு ஃப்ரீ ஹேண்ட்ல போட்டேன். கேள்வி புரியுதா? இந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாகவும் அந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாகவும் போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர்ல வரைஞ்சிருக்கோம்ல 2 ஈக்குவேஷன், அது பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது P உடைய கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். அப்ப நார்மலா எப்படி பண்ணுவோம்? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 பாயிண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் போட போறோம். ஸோ நமக்கு ப்ராசஸ் வந்து பெருசு, ஆனா குட்டி குட்டி ப்ராசஸ் தான் எலிமினேஷன் மெத்தட். அதாவது நீங்க வந்து எப்படி தெரியுமா நினைச்சுக்கணும்? 5 மார்க்ல எப்படி தெரியுமா நினைச்சுக்கணும்? ஏதோ சொல்லியிருக்கேன் நான். 5 மார்க் அப்படின்றது கலெக்டிவ் காம்பினேஷன் ஆஃப் 2 மார்க். எலிமினேஷன் மெத்தட்ல நமக்கு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2 வேரியபிள் சால்வ் பண்ண தெரியும், நம்ம 9th பண்ணிருக்கோம். பட் அதை நீங்க 2 டைம் பண்ண போறீங்க. அதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 பாயிண்ட் ஃபார்ம் நம்ம 2 மார்க்ல போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதை பண்ண போறோம். ஸோ நீங்க ஒரு 5 மார்க் கவனிக்கும் போது எப்படி கவனிக்கணும்? ஒரு 2-3 2 மார்க் நம்ம உள்ள போட போறோம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருந்தா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எல்லோ கலர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்யூஷன் கிவன் எழுதிக்கோங்க. given straight lines are given straight lines are நீங்க நார்மலா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ற அந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. எப்படி எழுதுவோம் நம்ம? 3x plus y இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் வச்சுனா ஈக்குவல் டு -2. அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து x minus 2y இந்த -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 வந்துடும். புரியுதா இல்லையா? அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது இதையும் அண்ட் தென் இதையும் மட்டும் எடுத்துட்டு எலிமினேஷன் மெத்தட்ல நான் வந்து p உடைய கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் நார்மலா இதை எதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் கீப் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1, கீப் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2 வால மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 வால மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்னவா மாறும்? இதை நான் 2 வால மல்டிப்ளை பண்றோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 வால மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிடுறேன். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க? 2 3s are 6x, 2 into y 2y, 2 2s are -4ன்னு வரும். சரியா? அப்போ இதை அப்படியே ஆட் பண்றேன். இப்போ அப்படியே ஆட் பண்ணா எனக்கு 7 இது y கேன்சல் ஆயிடுமா? அப்போ 7x equal to 0. ஓ மை காட், x equal to 0 வருது. equal to 0 வரும் அந்த சம்முக்கு. டவுட்டா இருக்கே, செக் பண்ணிக்கலாமா? 2 வால மல்டிப்ளை பண்றேன், ஆட் பண்றேன். 2 2s are -4 தான். ஆமா கரெக்ட் தான், x equal to 0 தான் வருது. ஓகேவா? அப்ப x equal to 0, x equal to 0 போட்டா y equal to என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் இதுல x equal to 0 போடுறேன். அப்போ 3 times 0 plus y equal to -2 னா எனக்கு y equal to -2ன்னு வருது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஐம் கெட்டிங் 0, -2. அதாவது உங்களுடைய p கோஆர்டினேட்ஸ் இது எனக்கு கிடைச்சிச்சு. 0, -2 ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓவர். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் எழுதிக்கலாமா? செகண்ட் பாருங்க. செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் என்னது? ஆல்சோ கிவன். செகண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிக்கோங்க. 7x minus 3y equal to -20. இதை நான் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்றேன். அப்போ எப்படி எழுதிங்க நீங்க? x minus 2y 3 அந்த பக்கம் போனா -3. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம்? எனி ஐடியா? செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து 2 வால மல்டிப்ளை பண்றேன். சரியா? செகண்ட் ஈக்குவேஷனை 2 வால மல்டிப்ளை பண்றேன். இந்த ஈக்குவேஷனை 2 சரி இல்ல 7 ஆல மல்டிப்ளை டேரக்டா 7 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 7x அப்படியே இருக்கட்டும். 7x minus 3y equal to -12. இது ஃபுல்லா நான் 7 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்னவா மாறும்? 7x minus 7 2s are 14y equal to 7 3s are 20. இப்போ நான் மைனஸ் பண்ணாதான் கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போ மைனஸ் பண்றேன். இது சிம்பிள் மாறும், இதுவும் சிம்பிள் மாறும். ஸோ 7x minus 7x cancel. 14y minus 3y is 11y. 21 minus 12 is 9. அப்போ y equal to 9/11 அப்படின்னு y equal to 9/11 கிடைக்குது. இப்போ y equal to 9/11 substitute it in any one equation. x minus 2y equal to -3 இருக்கா? x minus 2y equal to -3 இருக்கு. இதுல y value 9/11 போடுறேன். 9/11 in இதுல சப்ஸ்டிட் பண்ணா அப்ப என்ன வரும்? x minus 2 9s are 18/11 is equals to -3. அது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா x equal to -3 plus
18/11 வரும். ஸோ இது -11. ஓகேவா? இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. -33 + 18/11 which I will get -15/11. அப்போ எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கிடைச்சிருச்சு? -15/11, 9/11. புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சாச்சு நமக்கு. அது வேணும் இப்போ. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சரியா? இந்த பாயிண்ட் வந்து என்னது? -15/11, 9/11. இது வந்து என்னது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் போட்டோமே 0, -2. இது வந்து உங்களுக்கு 0, -. இப்போ ரெண்டு டைம் நம்ம பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிச்சு. 2 பாயிண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் straight line in 2-point form. Equation of straight line in 2-point form. So அது substitute பண்ணிக்கோங்க, முடிஞ்சிடும் சம் அவ்வளவுதான். இப்போ எப்படி எழுதலாம்? y minus y1 by y2 minus y1 equals to x minus x1 by x2 minus x. சரிங்களா? இது ஒன்று எழுதிக்கோங்க. இது x1, இது y1, and then இங்க உங்களுக்கு இது x2, இது y2. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். y minus of -2 will become +2 மாறிடும். அதே மாதிரி y2 minus y1 வந்து 9/11 minus of -2 will become +2. Similarly, x minus 0 by -15/11 minus 0. அப்போ y plus 2 by இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்னவா மாறும்? 9/11 plus 2. இது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணும். அப்போ 11 2s are 22. 22 plus 9 எவ்வளோ? 31 வரும். அப்படிதானே? 31. அப்போ டினாமினேட்டர்ல 31/11 வரும். அண்ட் தென் இது வந்து வெறுமனே x by -15/11. ரெண்டு 11 கேன்சல் பண்றேங்க. கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். -15 இங்க மல்டிப்ளை பண்றேன். அப்போ -15 times y plus 2 is equals to 31 இங்க மல்டிப்ளை பண்ணா 31x. ஸோ 15y minus 30 equal to 31x. இது எல்லாத்தையும் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 31x plus 15y plus 30 equal to 0 is the required straight line. அவ்வளவுதான், சம்மு ஓவர், முடிஞ்சு. நான் திரும்பவும் சொல்றேன், சம்மு பெருசா இருக்க மாதிரி தெரியும், பட் பெருசு தான். ஆனா இது சிங்கிள் ஸ்ட்ரெச்ல போகல, இது காம்பினேஷன் ஆஃப் 3 2 மார்க்னு வச்சுக்கலாமா? அதாவது இங்க கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இது வரைக்கும் ஒரு 2 மார்க், அப்படிதானே? பாருங்க, இது வரைக்கும் ஒரு 2 மார்க். அதாவது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ஒரு 2 மார்க். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம், அது ஒரு 2 மார்க். ரெண்டு பாயிண்ட் கிடைச்சது இல்ல, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம 2 மார்க்லயே போட்டிருக்கோம் ஆல்ரெடி, 2 பாயிண்ட் ஃபார்மேட்ல. அது ஒரு 2 மார்க். ஸோ இட்ஸ் கலெக்டிவ் காம்பினேஷன் ஆஃப் 2 மார்க் தான் உங்களுக்கு 5 மார்க்னு சொல்லி. இதே தான் உங்களுக்கு 4th சம்லயும் இருக்கும். சரியா? கடைசி சம், அதாவது உங்களுடைய எக்ஸசைஸ் 5.4ல கடைசி சம் 12th சம்லயுமே. சரியா? அந்த சம் போயிடலாமா? இது கிளியர் தானே உங்களுக்கு? கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டின் கிளியரா தெரியலன்றவங்க புக்ல வந்து கையில் வச்சுக்கோங்க, புக்கு கையில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய எக்ஸசைஸ் 5.4ல கடைசி கொஸ்டின். இதுவுமே முக்கியமான கேள்வி தான். நான் பர்டிகுலரா சொல்ல மாட்டேன். அந்த எக்ஸசைஸ்ல 7ல இருந்து எல்லாமே முக்கியமான கேள்வி. 7 8 9 10 11 12. சரிங்களா? இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ ரெடி, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு போன சம்மு மாதிரி ரெண்டு வேலை கிடையாது. அதாவது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணா போதும். அதாவது இங்க பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கம்மா. சரிங்களா? 8x plus 3y equal to 18. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து இப்படி போதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 4x plus 5y equal to 9. ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். இது வந்து பி பாயிண்ட், நம்ம எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணா கண்டுபிடிக்க தெரியும். இன்னொன்று எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க? கேள்வி படிங்க தெளிவா, கேள்வியை ரீட் பண்ணுங்க. bisecting the line segment joining the points. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து 5, -, இன்னொரு பாயிண்ட் வந்து -7, 6. இது வழியா ஒரு லைன் போகும்ல, இத லைன் செக்மெண்ட், அது ஓகே, லைன் செக்மெண்ட். இது வழியா ஒரு லைன் செக்மெண்ட் போகுதுல்ல, இத பைசெக்ட் பண்ற வழியா, பைசெக்ட்னா என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட். பைசெக்ட்னா மிட் பாயிண்ட். அப்போ நான் இந்த பைசெக்ட் பண்றதுக்கு வழியா போகக்கூடிய இந்த புது ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு இப்போ வேண்டும். அப்போ எனக்கு இங்க கியூன்றது யாரு? கியூன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த 2 பாயிண்ட். சரியா? அப்போ ஆஸ் யூசுவல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் given straight lines எழுதிக்கோங்க. given straight lines are
given straight lines என்ன எழுதுங்க 8x plus 3y equal to 18 இதாஸ் equation 1. செகண்ட் வந்து 4x plus 5y equal to 9 keep it as equation. இப்போ ஈக்குவேஷன் 2 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும் எனக்கு அந்த 4 வந்து 8ஆ மாறிடும் சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 8x plus 10y equal to 18. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க 8x plus 3y equal to 18. என்னது 0 வருது. ஸோ மைனஸ் 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 பண்ணா எனக்கு இங்கேயும் 7y equal to 0 வருது. ஸோ y equal to 0 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்க y equal to 0 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டால் என்னவா மாறும் 8x equal to 18 வரும். அப்போ x is equals to 18/8 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. therefore பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு கிடைச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எனக்கு என்னது 9/4, 0. சிம்பிள் சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் டு ஃபைண்ட் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் கியூ வேணும்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும்ல. அப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல டு ஃபைண்ட் midpoint of 5, -4 and -7, 6. midpoint ஃபார்முலா எழுதிக்கோங்க. midpoint ஃபார்முலா என்ன x1 plus x2/2 and then y1 plus y2/2. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க 5 plus -7/2 -4 plus 6/2. அப்போ என்னமா கிடைக்கும் இதுவும் -2/2 இது 2/2. ஸோ ஐம் கெட்டிங் -2/2, 2/2 which is -1, 1. கரெக்டா -7 5 -2 அப்படிதானே. நான் இங்க ஒரு ஸ்டெப் எழுதுறேன் -2/2 இது 2/2. ஐம் கெட்டிங் -2/2 2/2 which is -1, 1. அப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம போன சம்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு சரியா. இதுல ஒரு கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் which is your 9/4, 0. இன்னொன்று வந்து கியூ இது வந்து we used to find mid point which is -1, 1. அகைன் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா. எஸ் நீங்களே கம்ப்ளீட் பண்றீங்களா சொல்லுங்களா போடுங்க பார்ப்போம். நீங்களே போடுங்க என்ன பண்ணணும் equation of straight line in 2-point form. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா எழுதலாம் சரியா. நான் எழுதுற மாதிரியே எழுதணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றாவே எழுதலாம் 2-point form. ஸோ என்ன ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 is equals to x minus x1 by x2 minus x. இதுதான் உங்களுடைய x1 y1 வச்சுக்கோங்க. இதை நீங்க x2 y2 வச்சுக்கோங்க சரியா. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். தப்பு இல்லாமல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃப்ராக்ஷன் இருக்கு நெகட்டிவ்லாம் இருக்கு பி கேர்ஃபுல். ஸோ y minus y1 வந்து 0, y2 வந்து என்னது 1. அடுத்து x minus x1 வந்து என்னது 9/4, x2 வந்து -1/9. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு வெறும் y மட்டும்தான் இருக்கு அப்படிதானே. வெறும் y மட்டும்தான் இருக்கு. இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர்ல கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 4x minus 9/4 divided by 4 into 1 -4. So -4 minus 9/4. 4 and 4 cancel. So I'm getting y equal to 4x minus 9 by -13. -13 இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா -13y equal to 4x minus 9. இது அப்படியே இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா 4x plus 13y minus 9 equal to 0. The required is the required equation of. ஸோ போன சம்மை விட இந்த சம்மு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா போன சம்மில் நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணோம். தனித்தனியாக xy கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் 2 ஃபார்மேட்டில் போட்டோம் 2 ஃபார்முலா போட்டோம். பட் இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து மிட் பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சப்ப மேட்ரு சால்வ் வாட் அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம இந்த செஷன்ல அதாவது இந்த நச்சுன்னு 4 சம் சீரீஸ்ல கோஆர்டினேட் ஜாமெட்ரியில மட்டும் என்னென்ன டே போட்டிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருந்து உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திரும்பவும் சொல்றேன் 5.4 வந்து எனக்கு தெரியல எனக்கு வரல இது அட்டன் பண்ணாம நான் வந்து 5 மார்க் அட்டன் பண்ண இல்லைங்களா ஹைலி ரிஸ்கி. திரும்பவும் சொல்றேன் எல்லாமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீங்க வந்து இது ஒரு பெரிய சம் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாமே வந்து காம்பினேஷன் ஆஃப் குட்டி குட்டி சம் தான். ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிற சம்மா இருக்கட்டும், மிட் பாயிண்ட் மீடியன் கண்டுபிடிக்கிற சம்மா இருக்கட்டும், இல்லை 10வது சம் வந்து நமக்கு பேரலல் பெர்பெண்டிகுலர்ல போட்டோம்ல 9வது சம் பேரலல் 10வது சம் பெர்பெண்டிகுலர் அந்த 2 சம்மா இருக்கட்டும். ஐ திங்க் போன பசங்க நான் போட்டேன்னு நினைக்கிறேன்.
டே 14ல ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம போட்ட இந்த சம்மா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து அதிகபட்சம் நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துல இந்த 6 சம்மும் போட்டு பார்க்கலாம். 6 சம்மும் ஒரே 1 மணி நேரத்துல நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த 6 சம்மும் தரோவ் பண்ணி வச்சுட்டீங்க. சேஃப் ஜோன் உங்களுக்கு. ஏன்னா இங்கிருந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கோஆர்டினேட் ஜாமெட்ரில கேட்கறதுக்கு சான்சஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 5.1ல இருக்கிற கேட்கிற கேள்வி ரொம்ப டப்பா கேள்வி. அதிகபட்சம் கேட்டா அதுல இருந்து குவாட்ரிலேட்டர் கேள்வி தான் கேட்பாங்க. ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இல்ல ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் குடுத்துட்டு இந்த அன்னோன் வேரியபிள் கேட்பாங்க. எம்ஓ, கேஓ, கே சம் இருக்கு அந்த மாதிரி. பட் 5.4ல உங்களுக்கு முக்கியமான சம் இருக்குன்னா கடைசியில இருக்கிற 6 சம் போட்டு பாருங்க. சரியாப்பா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ வித் திஸ் ஐம் வைண்டிங் அப். திரும்பவும் சொல்றேன், நிறைய பேர் வரீங்க, பாக்குறீங்க, போறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. பட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் மச் ஃபார் சப்போர்ட். பட் மேக் ஷூர் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு check. I want you people to share this. Okay. If you have any doubt, just drop the comments. If you have any doubt, now just drop the comments. So don't forget to subscribe, share this video with your friends. Thank you so much. Take care. Bye bye. Bye.